ஸ்ரீமாத்ரே நமஹ. ககாரார்த்தா காலஹந்த்ரி காமேஷி காமிதார்த்ததா காமசஞ்சீவினி கல்யா கடினஸ்தன மண்டல கரபோருः கலாநாத முகி கலபோருः கலாநாத முகி கஜசிதாம்புதா கடாக்ஷஸ்யந்தி கருணா கபாலி பிராணநாயிகா காருண்ய விக்கிரக காந்தா காந்தி தூத ஜபாவலிஹி கலாலாபா முகண்டி கர நிர்ஜித பல்லவ கல்பவல்லி சமபுஜா கஸ்தூரி திலகாஞ்சிதா ஹகாரார்த்தாஹம் சகதிஹி ஹாடகாபரணோஜ்வலா. 141. ககாரார்த்தா 8வது எழுத்தான ககார வடிவினள். 8வது எழுத்தாகிய ககார வடிவான பராசக்தி தான் பிரம்மம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வடிவம். பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய இந்த வடிவத்திற்கு ஒரு நமஸ்காரம் அப்படிங்கிறார் கவி. 142வது நாமா காலஹந்திரி. காலஹந்திரி அப்படின்னா ஆனந்த யுகலீபூத தபனோடுவ மண்டலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம் லலிதா சகஸ்ரநாமத்துல. எல்லாத்துலயும் சூரியன் சந்திரனாகவும் இருந்து கொண்டு அதற்கு பின் தான் காலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்றது. அப்படிங்கிற கான்செப்டே அப்பதான் சூரியன் சந்திரன் அதற்கு அப்புறம் தான் காலம் இதெல்லாம் வருது அப்படிங்கிறது வருது. அப்ப இந்த சூரிய சந்திரன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா அம்பாள் தான் இருந்தா. அப்ப காலத்திற்கெல்லாம் அவள் அப்பாற்பட்டவள். காலஹன் காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவள்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இப்ப காலஹந்திரி அப்படின்னா காலத்தை நசிக்க செய்பவள் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இல்லைன்னா காலனை காலால் அழித்தவராம், காமனை கண்ணால் எரித்தவராம். ராம் ராம்னு முடியுது எல்லாம். அழித்தவளாம் எரித்தவளாம் அப்படின்லாம் முடியல. இப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு. இந்த வழக்குக்கு என்ன அர்த்தம்? காலஹந்த் இத லலிதா சகஸ்ரநாமத்துல இன்னொன்னு காலஹந்திரி காந்திமதி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் லலிதா சகஸ்ரநாமத்திலையும் ஃபுல்லா இத சொல்லிட்டேதான் வரா. சரி, இது காமனை கண்ணால் எரித்தவராம் அப்படின்னு ஒரு வாக்கியம் ஒண்ணு வருதே. அது என்ன? கண்ணால் எரித்தவராம் அப்படின்னு வரும்பொழுது இது எப்படி அம்பாளோட இது கனெக்ட் ஆறுது அப்படின்னு பார்த்தா, காலால் உதைத்தவராம்னு யாரு சொல்லணும்? பரமசிவனுக்கு தான் சொல்லணும். அப்ப பரமசிவனுக்கு தான் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம கிரெடிட் கொடுக்கிறோம். கண்ணால் எரித்தவர் காலால் உதைத்தவர் அப்படின்னு அவருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா பரமசிவன் கண்ணால எரிச்சார் அப்படின்னா, கண்ணால எரித்தார், நெற்றி கண்ணால எரித்தார்னா அந்த எரிக்கிறதுக்குரிய சக்தியை கொடுத்ததே அம்பாள் தான் அப்படிங்கிறார் இவர். எரிக்கிறதுக்குரிய சக்தியை கொடுத்ததே அம்பாள் தான். அப்ப அவ நினைச்சுட்டா. இது இன்னொன்னுக்கும் சேர்த்து நான் இன்னொரு அர்த்தத்தையும் சொல்லிடுறேன். சக்தியை கொடுத்தது அம்பாள். சரி, எரிக்கிறதுக்கு. அப்ப காலால் உதைத்தவராம், காலனை காலால் உதைத்தவர், யமனை காலால் உதைத்தவர் அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம பார்த்திருக்கோம் மார்கண்டேய புராணத்துல. அப்ப காலால உதைச்சார்னா எந்த காலால உதைச்சார் அப்படின்னாக்க இடது காலால் உதைத்தார். அவர் எந்த காலால உதைச்சார்? இடது காலால உதைச்சார். இதை எதை சொல்றதுன்னா இத ஆனந்த சாகரம் சொல்றது. இடது காலால உதைச்சார். ஏன்னா சிவனின் இடது பாகத்தில் இருப்பவள் அம்பாள். இதை எது சொல்றது? ஆனந்த சாகரம் இத சொல்றதாம். அதனாலதான் காலஹந்திரி, காலனை நசித்தவள் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல அது கொடுக்கிறது. சரி, போனா போறது. எது இருந்தாலும் எரித்தவராம் புதைத்தவராம் அப்படிங்கிற வழக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. அது என்னன்னா அந்த மாதிரி அவருக்கு புகழ் கிடைக்கட்டும்னு அம்பாள் அதை பார்த்து பெருமைப்படுறாளாம். அந்த உதைத்தவராம் எரித்தவராம் அப்படிங்கிற பேச்சு வழக்கில் அம்பாள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படின்னாலும் இந்த பேர் அவருக்கே போட்டுமே, அவருக்கே புகழ் கிடைக்கட்டுமே, அதை பார்த்து பெருமைப்படுபவளாக அம்பாள் அங்கே இருக்கிறாள்னு ஆனந்த சாகரம் சொல்றது. இப்ப காலஹந்திரினா காலனை நசித்தவள்னு ஏன் கொடுக்கறது அப்படின்னா,
காலால எட்டி உதைக்கிறதுங்கிறது இடது கால், இடது பக்கத்தில் அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கிறதையும் காட்டுறது. காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அப்படிங்கிறதும் காட்டுறது. எந்த காலத்திலும் பரமசிவனுக்கு பெருமையை சேர்ப்பவள் அப்படிங்கிறதையும் காட்டுறது. அப்படிங்கறத இந்த நாமாவினுடைய அர்த்தமாக இங்கு கொடுக்கப்படுகிறது. 143வது நாமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமேஷி. காமேஷினா காமம்னா ஆசைன்றது ஒரு பக்கம். காமேஷி அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய கர்மாவிற்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவள். காம அஷி, நாம செய்யக்கூடிய கர்மாவிற்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவள். உன்னுடைய அப்படின்னா என்னன்னா காமம்னா ஆசைன்னு சொன்னேன். ஆசைகளை எல்லாம், உன்னோட ஆசையை எல்லாம் ஆள்பவள். ஆசையை ஆள்றாளா அப்படின்னா என்னத்தை எப்படின்னா ராஜ்யமா நடத்தின்னு இருக்கா ஆசையை ஆள்றதுக்கு அப்படின்னா ஆசையெல்லாம், நம்மளுடைய ஆசையெல்லாம் அவ கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். நீ என்ன வேணா ஆசைப்படுவ, அங்க போய் எதை வேணா, சரி சாதாரணமா ஒரு கடைக்கு போற, பலது இதை வாங்கணும், அதை இதை பார்த்தோம், ஓ இதுவும் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு, இந்த புடவை ஒண்ணு வாங்கியாச்சு செலக்ட் பண்ணி வச்சுக்கோ, அந்த புடவை இன்னும் கண்ணுக்கு நல்லா இருக்கே, அதையும் ஒண்ணு சேர்த்து எடுத்துக்கலாமா, இதையும் எடுத்துக்கலாம், இப்படி போயிட்டே இருக்கச்ச எவ்வளவுதான் நீ வாங்குவ, போறோம் நிறுத்து அப்படின்னு ஓ மனச கண்ட்ரோல்ல கொண்டு வந்து உட்கார்ந்து உன்னை கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருப்பவள் அவள். அப்ப உனக்குரிய ஆசைய இதோட நிறுத்திக்கோ, போறோம் அப்படின்னு தடை பண்றது யாரு? அவ. யார் யாருக்கு எது போறோம்? ஒருத்தர் 2 புடவை 3 புடவை வாங்கினா கூட அவளுக்கு தகுதி இருக்கு, வாங்குறதுக்குரிய சக்தி இருக்கு. இது ஃபார் எக்ஸாம்பிள், நான் புடவைன்னு சொல்றேன், புடவைன்னு எல்லாரும் எடுத்துக்காதீங்கோ. எல்லா பொருளுக்கும் தான். ஒரு வீடு 2 வீடு, ஒரு கார் 2 கார், இல்ல வெறும் சைக்கிளை வச்சுட்டு அதுக்கே ஆசைப்பட்டு அதிலிருந்து மேற்கொண்டு அவனுக்குரிய வசதிக்கு தகுந்தார் போல். இதெல்லாம் விட பகவான்கிட்ட போனோம்னு ஆசைப்பட, மேல மேல அந்த ஆசையை நீ உற்பத்தி செய்து கொண்டே போகும் பொழுது அதை அவள் கண்ட்ரோல் பண்ண மாட்டாள் அப்படிங்கிறதும் இதில் முக்கியமான அர்த்தமாக இங்கு கொள்ளப்படுகிறது. மீதி இந்த லௌகீக வாழ்க்கைக்கு நீ என்னென்ன தேவைன்னு நீ சொல்றியோ, உனக்கு போறோம் எதை இருந்தா உனக்கு போறோம்னு நினைக்கிறாளோ அந்த இடத்துல உன்னை கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்தில் அவள் வழி நடத்துவாள். ஆனா நீ உன்னுடைய மேன்மைக்கு, உன்னுடைய மேன்மைனா என்ன, உன்னுடைய மோட்சப்பாதைக்கு நீ எடுத்து வைக்கும் ஒரு அடியிலும் சரியான பாதையில் உன்னை வழி நடத்துபவளும் அவளே. அந்த ஆசையையும் அவள் கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டு உன்னை வழி நடத்துகிறாள் அப்படிங்கிறதாக இந்த காமேஷி அப்படிங்கிற நாமம் அர்த்தத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறார். 144வது என்ன அப்படின்னா காமிதார்த்ததா. காமிதார்த்தத்தான்னா இது விரும்பியதை அளிப்பவள். விரும்பியதை அப்படின்னா என்ன, போனதுக்கும் இதுக்கும் அப்படி கொஞ்சம் இடிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விரும்பியதே. அப்ப அதுல விரும்பியதை கொண்டு போறதுக்கு அவ கண்ட்ரோல்ல வச்சுப்பான்றீங்க, இதுல பாத்தீங்கன்னா விரும்பியதை கொடுப்பான்றீங்க. இது என்ன எனக்கு நீங்க சொல்றதே புரியலையே அப்படின்னு என்ன நீங்களே கேள்வி கேட்கலாம். ஆனா இங்க அம்பாள் விரும்பியதை கொடுக்கிறான்னா எதை கொடுக்கிறா அப்படின்னா தர்ம அர்த்த காம மோட்சம்ங்கிற சதுர்வித புருஷார்த்தத்தை அளிப்பவள். அப்ப காமதாயினி, காமித அர்த்த காமதாயினி அப்படிங்கிற நாமம் லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. காமித அர்த்ததா அப்படிங்கிற இங்க அந்த நாமத்தை நாம பிரிக்கிறோம். இதுல ஆசைப்படுகின்ற ஆசையை, நீ ஆசைப்படுகின்ற ஆசை தகுதியானதா, நீ எண்ணத்துக்காக ஆசைப்படுற, இப்போ நீ தர்மத்தை செய்யற முதல்ல. சோ தர்மத்தின் வழி செல்கிறாள் முதல்ல. 4 புருஷார்த்தங்களில் முதல் தர்மம், அர்த்த அடுத்தது அர்த்தம். அந்த தர்மத்தை பண்ணணும்னா கொஞ்சமாவது உனக்கு பினான்ஸ் பொசிஷன் இருக்கணும். தர்ம அர்த்த காமம், இந்த தர்மத்தை பண்ணணும், அதற்குரிய பினான்ஸ் பொசிஷன் உங்ககிட்ட கொஞ்சமாவது வேணும், அதை நீ செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும். அது 3வது புருஷார்த்தத்தில். சோ இதையெல்லாம் ஒன்றாக ஊக்குவிப்பவள் அவளே. இந்த பாதையில் வழிநடத்தி செல்லாவது புருஷார்த்தமாக மோட்சம் என்னும் இடத்திற்கு அவள் செல்கிறாள். அப்ப உன்னுடைய ஆசையை எப்படி அவ சேனலைஸ் பண்றா அப்படிங்கறத சொல்றது, நீ விரும்பியதை அளிப்பவள். நீ எப்படி ஆசைப்படுறியோ நீ படுகின்ற ஆசையை நிறைவேற்றுபவள். அப்பேற்பட்ட பிரம்மம் அம்மா, இப்பேற்பட்டவளா நீ, உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார் அவர். 145வது நாமம் காம சஞ்சீவினியை நமக. சஞ்சீவினி அப்படின்னா காம சஞ்சீவினி அப்படின்னு ஒரு நாமா. காம சஞ்சீவினி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? போய் லக்ஷ்மணன் அடிபட்டு விழுந்த உடனே ஹனுமார் போய் எடுத்துன்னு வர்றாரு இல்ல, சஞ்சீவினி மலையை போய் தூக்கிட்டு வராரா, அங்கிருந்து மலையை எடுத்துன்னு அதுல இருந்து தானே எல்லாம் இதெல்லாம் எடுத்து மருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறா. அப்போ அது ஒரு ஔஷதம். என்னத்திற்கான ஔஷதம் அப்படின்னு, ஔஷதம்னா மருந்து. அப்ப
காமனை பிழைக்க வைத்தாள். காமன் என்னானோ இந்திரன், இது பரமேஸ்வரனை எழுப்பறதுக்காக அவன் செய்த வேலைக்கு நெற்றி கண்ணை திறந்தார், காமனை எரித்தார். இப்ப எரிஞ்சு அவன் சாம்பல் ஆயிட்டான். அவனை இப்ப எழுப்பணும். அவன் தேவர்கள் அவனுக்கு இட்ட வேலை அது. அந்த வேலையை அவனுடைய கர்மா அவன் கரெக்டாக செஞ்சான். அவன் செஞ்சதுனால இங்க இருந்து அவனுக்கு அதனுடைய பிரதிபலனாக அவனுடைய ஆயுள் போனது, பஸ்மம் ஆயிட்டான். பஸ்மமான காரணத்தினால ஆனால் அவனை எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக சஞ்சீவினியாக இருந்தவள் அம்பாள். நெற்றி கண்ணை திறந்து எரிக்கப்பட்ட காமனை பிழைக்க வைத்தவள், அவனுக்கு சஞ்சீவினியாக, அவனுக்கு ஔஷதமாக. காமன் இந்த இடத்துல காமன் மன்மதன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது இருந்தவள். அப்போ ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன் ஔஷதிகி, காம சஞ்சீவன ஔஷதிகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லலிதா சகஸ்ரநாமத்திலுடைய அந்த நாமத்தை நம்ம பார்த்தோம். அதுலயும் இதையே தான் சொல்லியிருக்கா. அதுல இருந்து இங்க வந்து பார்த்தோம்னாலும் இதே அர்த்தத்தை தான் கொடுக்கிறது. அம்பாள் அப்பேற்பட்டவள், காமனை பிழைக்க வைத்தவள், ஔஷதமாக இருந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது காமிதார் காம சஞ்சீவினி அப்படிங்கிற நாமா. அடுத்த நாமா என்ன அப்படின்னு பார்த்தால் கல்யா. கல்யா அப்படின்னாக்க கலியில் காமதேனுவாக இருப்பவள். இது கலியுகம். இந்த கலியில காமதேனுவா அம்பாள் இருக்காளாம். தியானத்திற்கு உரிய பொருள்களை கலந்து கொடுப்பவள். ஏன் அப்படின்னா காமதேனுவா இருக்கான்னா எது கேட்டாலும் கொடுக்கறது காமதேனு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப தியானம் பண்றதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன வேணும், என்ன ஏதுங்கிறத கலந்து 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 உங்களுக்கு கொடுப்பா அப்படிங்கறது. ஏன்னா நீ போற வழி நியாயம், நீ போற வே நியாயம், நீ அதற்குரிய காலத்தில் நீ அதை செய்கிறாய் அப்படிங்கிறப்போ அம்பாள் அதற்குரியதை அவள் வழிவகுத்து கொடுக்கிறாள். கல்யா அப்படிங்கிற நாமமே லலிதா சகஸ்ரநாமத்திலையும் இருக்கு. இப்ப கலியில அம்பாளினுடைய உபாசனை தான் ரொம்ப ரொம்ப வசதி. இந்த கலி அப்படின்னு பார்க்கும்பொழுது நாமஸ்மரணம் தான் வசதி. அம்பாளை உபாசிப்பது மிக மிக வசதி. அவளை கெட்டியா நம்ம புடிச்சுட்டா என்ன வேணா சாதிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் கல்யா அப்படிங்கிற ஒரு நாமம் இந்த இடத்தில் பிரதிபலிக்கிறது. கடின ஸ்தன மண்டலா, அம்பாளினுடைய ஸ்தனங்கள் கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். கரபோருஹோ. இப்ப கரம்னா கையின்னு எல்லாருக்கும் தெரியும். கரம் கர போருஹு, கரப பிளஸ் ஊருஹு அப்படின்னு அதை பிரிக்கணும். ஊருன்னா தொடை, கரன்னு தனியா பிரிச்சோம்னா கை. கரப பிளஸ் ஊரு அப்படின்னாக்க, ஊரு அப்படின்னாக்க தொடை. சரி, இது என்ன கரம் தொடை, இது ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன், என்ன இந்த நாம இப்படி ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப கைய நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இந்த மணிக்கட்டுல இருந்து நம்மளுடைய கையில இந்த ரிஸ்ட்னு சொல்றோம்ல மணிக்கட்டு, அதிலிருந்து சுண்டு விரல் வரை இருக்கும் இடத்திற்கு கரபம் என்று பெயர். கரபம் அப்படின்னு சொல்றது இந்த மணிக்கட்டிலிருந்து சுண்டு விரல் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம். இந்த இடம் எங்க மணிக்கட்டுங்கிறது இந்த ரிஸ்ட், இந்த இடம் குறுகலா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் போக 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 லேசா விரிஞ்சு திரும்பி எகைன் அப்படி கண்ணுகிட்ட வரும். அது கையோட நுனியில வரும் பொழுது, சுண்டு விரல் வரைக்கும் அந்த விரல் நுனி வரைக்கும் வரும் பொழுது அப்படியே ஒல்லி ஆயிட்டே வரும். இந்த பாகத்திற்கு கரபம் என்று பெயர். சரி, கரபம் எப்படி இருக்கு அப்படியே இது ஒரு உவமையா இந்த இடத்துல சொல்லிட்டு சொல்றா. அப்படிப்பட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊரு தொடைகளை உடையவள் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மணிக்கட்டிலிருந்து கொஞ்சம் அகண்டு அது அப்படியே நீண்டு வந்து விரல் நுனியில் மெல்லிசா ஆறுதோ அந்த மாதிரி இந்த மணிக்கட்டு பாகம் என்பது இடை. அப்படி கொண்டு வராரத்த அங்கிருந்து சிறிது பெருத்து அங்கிருந்து கொண்டு வந்து விரல் நுனி வரை வந்தால் எப்படி அப்படி ஒரு அழகான ஒரு சிறிது பெரித்து அப்படி அப்புறம் சிறிது சிறுத்து வரக்கூடிய அழகான தொடையை உடையவள் அம்பாள். கரப பிளஸ் ஊருன்னா தொடை, அகலமா ஆரம்பிச்சு சீராக முடிகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. சில இடத்துல இதுக்கு உவமையா இங்க வந்து விரல் கரம் அப்படின்னு கரபம் அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம்னா, இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லப்படுகிறதுனா யானையினுடைய தும்பிக்கையையும் இதற்கு உவமையாக சொல்லப்படுகிறது. உதாரணமா மேலேருந்து எடுத்துக்க கூடாது, தந்தத்தெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததற்கு பிறகு அதிலிருந்து அந்த நுனி வரை அந்த துந்திக்கைக்கு இருக்கிற இடம்
அப்படி அகலமா இருந்து அப்படியே சீராக வருகிறது. அதற்கு தகுந்தார் மாதிரி இருக்கிறது அம்பாளின் தொடை அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்படுகிறது. 149வது நாமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரபோரவே. 149 அப்படின்னப்போ கரபோரு சொல்லிய கலாநாத முகி. 149 கலாநாத முகி. கலானா அம்பாள் பூர்ண கலைகளுடன் இருக்கக்கூடியவள். பூர்ண கலை, எல்லா பூர்ண கலைகள்னா எல்லா கலைகளோடு இருக்கக்கூடிய முகி, முகம் அப்படின்னு சொல்றோம். கலைகள் அப்படின்னாக்க ஷோடச கலைகள், அதுக்கப்புறம் ஆயக்கலைகள் 64 அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஷோடசைகள்னா 16 கலைகள். இந்த 16 கலைகளின் முக்கியமா இந்த 16 கலைகள் ஷோடசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாமத்திற்கு நம்ம பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு அமாவாசையில அடுத்து பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி, திருப்பி அங்கேருந்து ஆரம்பிச்சு திருப்பி அமாவாசை வர வரைக்கும் இருக்கிற பௌர்ணமி, இந்த 15 நாட்கள், இந்த 16 நாட்கள் அமாவாசையிலேருந்து ஆரம்பிச்சாலும் பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிச்சாலும் இந்த 16 நாட்களுக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு திதிக்கும் ஒரு தேவி இருக்கிறாள், ஒரு தேவதை இருக்கிறாள். அவளதான் திதி நித்யா தேவின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். இப்ப 16 தேவதைகளுக்கு 16 நாமங்கள் உண்டு. 16 அவரவர்களுக்கு உரிய திதி தேவதைகள் என்பது உண்டு. அதற்கு தகுந்தாற்போல் அவரவர்களுக்கு என்னென்ன பலன்களோ எல்லாமே அதற்கென்று தனியா உண்டு. அப்படி இருக்கிற அந்த கலைகள், அவ்வளவு கலைகளும் அவகிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலைகளின் அம்சமாக அம்பாள் இங்கு விளங்குகிறாள். அப்ப 64 கலைகள் மொத்தம் இருக்குன்னா எல்லா கலைகளின் சக்தியாகவும் அம்பாள் விளங்குகிறாள் அப்படிங்கறத இந்த 2 இடத்திலையும் காட்டப்படுகிறது. இப்ப இந்த சந்திரன் அமாவாசை கழிச்சதுக்கு அப்புறம் பரபாத்தாச்சான்னு எல்லாரும் கேட்போம். இது இப்பதான் இன்னைக்குதான் ரீசெண்டா இதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நானே. பரபாத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது எல்லாரும் அந்த மூணாம் பிறையை பாக்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு சித்தநாடி அப்படி கீத்த மாதிரி தெரிஞ்சுட்டு அப்படியே கண்ணை விட்டு மறைஞ்சிரும். அதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணி பார்த்த காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு பாக்குறவா நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கா. அது கிடைக்கல, மேக மூடிட்டு இருந்துன்னா அந்த டைம் சித்தநாடி கிராஸ் ஆயிடுச்சுன்னா பார்க்கவும் முடியாது. 4ஆம் பிறை கட்டாயம் கண்ணுல தெரியும். 4ஆம் பிறை எதை பார்க்க கூடாதுன்னு சொல்றோமோ அந்த பிறை கட்டாயம் கண்ணுக்கு, நம்ம சும்மா நடந்து போனாலே போறோம், எதை பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை கண்ணுல படும். அந்த மாதிரி இருக்கு. ஆனா 4ஆம் பிறையை பார்ப்பது விசேஷம் இல்லை இப்படி எல்லாம் சொல்லுவா. நம்ம எல்லாமோ அதை பார்த்துட்டு ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அதுக்குதான் விநாயகர் இந்த சங்கடகரி சதுர்த்தி விரதம், இந்த விரதங்கள் ஏதோ அந்த டைம்ல இது பண்ணோம்னா விநாயகர் அதை தடுத்து நிறுத்திடுவார், அந்த கஷ்டங்கள்லாம் வராது அப்படின்லாம் இது தெரிஞ்சுட்டு இருந்தோம். இப்படி அதுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதுல என்ன சொல்றான்னா, அந்த 4வது பிறையை பார்த்து விட்டால் அந்த 4வது பிறைக்கு உண்டான 4வது திதி நித்யா தேவியை அவள் யார் என்று தெரிந்து கொண்டு அவளுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கான், அதை படித்தோமானால் அதற்குரிய என்ன நம்ம நெகட்டிவிட்டி இருந்தாலும் அது எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் அதை தெரிந்து கொண்டேன். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படி கலைகள் எல்லாம் அந்த சோடச கலைகளுக்கும் பூர்ணமாக இருந்து 64 கலைகளுக்கும் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் பூர்ண கலைகளுடன் இருக்கக்கூடிய அவள் பூர்ண முகி, முகம் பூர்ண சந்திரனை போன்ற முகத்தை உடையவளாகவும் அவள் இருக்கிறாள்னு இன்னொரு அர்த்தமாகவும் இந்த இடத்தில் அது கொடுக்கப்படுகிறது. இது 149. 150வது நாமா கச்ச ஜிதாம்புதா. கச்ச ஜிதாம்புதா, கச்ச பிளஸ் இத பிளஸ் அம்புதா அப்படின்னு பிரிக்கணும். இப்ப கச்ச அப்படின்னா கூந்தல், நம்மளுடைய தலைமுடி கூந்தல். அம்புதானா மேகம், மேகம் அம்புதானா மேகம். அம்பாளினுடைய கூந்தல் எப்படி இருக்கான்? கருங்கூந்தல் அம்பாளுக்கு. கருங்கூந்தல் அது எப்படி இருக்கு? கருமேகத்தை அப்படியே கருமேகம் என்ன பண்ணித்தான், அங்கே இருந்து அம்பாளினுடைய கூந்தலை பார்த்தான். இப்ப மழை பெய்யும் பொழுது பெய்யறதுக்கு முன்னாடி, மழை பெய்யறதுக்கு முன்னாடி அப்படியே கருத்துன்னு இருக்கும் வானம். அப்போ அந்த வானம் நினைச்சுதான், ஆஹா இப்ப இன்னும் மழை பெய்யறதுக்கு முன்னாடி இருக்கோம் நம்ம, அப்படியே குளம் தாங்கின்ற இந்த கர்ப்பவாசம் இப்ப பிரசவம் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய அந்த மேகமாகப்பட்டது இப்ப நம்ம எவ்வளவு ஷைனிங்கா இருக்கோம், இப்ப அம்பாளினுடைய கூந்தலும் நாமும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு அது பார்த்துதான் அந்த மேகம். அப்படி பார்த்த பொழுது இந்த கூந்தல் தான் ஜெயிச்சுதுங்கிறார். கச்ச ஈத அம்புதா, அத கூந்தல் தான் அப்பொழுது ஜெயித்தது
கச்சஜிதாம்புஜா புதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்த அப்பேற்பட்ட கருத்த கூந்தலை உடையவள். 151வது நாமம் கடாக்ஷஸ்யந்தி. 151வது நாமம் என்னன்னா கடாக்ஷஸ்யந்தி கருணா. கடாட்சம் அப்படின்னா தெரியும் எல்லாருக்குமே, அம்பாளினுடைய கடைக்கண் பார்வை, அதுதான் கடாட்சம். இது எப்படி இருக்குன்னா, சரி ஏன் எப்ப பார்த்தாலும் கடைக்கண் பார்வை கடைக்கண் பார்வை, அவன் ஏன் துளியூட்டு கடைக்கண்ணால் தான் பார்க்கணுமா, ஏன் நேரம் முழுசா பார்க்கப்படாதா அப்படின்னு கேட்டா அதுக்கும் என்ன பதில் சொல்றார் அப்படின்னு பார்த்தா, நேர அம்பாள் நம்மள பார்த்துட்டாள்னா அதை கிரகிக்க கூடிய சக்தி நம்ம கிட்ட இல்ல, நமக்கெல்லாம் அது கிடையாது. கோவில்ல கூட நம்ம போனோம்னா கூட, கோவில்ல போய் அங்க நிக்கும் பொழுதே அம்பாளை தரிசனம் பண்ணணும்னு போகும்போது ஒரு அர்ச்சனைக்கோ ஒரு தீபாராதனைக்கோ நீங்க கொடுத்தேன்னா அங்க இருக்கிற குருக்களோ அர்ச்சகரோ யாரோ ஒருத்தர் என்ன சொல்வா, அம்மா எல்லாம் வழி நேர நிக்காத, எல்லாம் வழி விட்டு 2 பக்கமும் தள்ளி நில்லு, ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளோ இல்லையோ. நாம என்ன நினைச்சுக்கிறோம், அங்கேருந்து வரவாளுக்கு நேர தெரியணும், அம்பாளுக்கு நேர எதிர்க்க எதுக்கும் தடையா இருக்கக்கூடாது, நாம வேற மாதிரி நினைச்சுக்கிறோம். இல்ல அம்பாளினுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல விழணும், அதுதான் அர்த்தம். அப்படி அந்த கடைக்கண் பார்வை இது 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 எவ்வளவு பாடல்கள்ல நம்ம பாக்குறோம். மதுரை மீனாட்சியை பத்தி பாடும் பொழுது கடைக்கண் பார்த்தன்னே காத்தருள் மீனாட்சின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதே மாதிரி கடைக்கண் பார்வை அது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பாடும் பொழுது ஒரு பாட்டு இருக்கு. இப்படி இது பாடல் எல்லாமே கடைக்கண் பார்வையை பத்தி தான் பேசுறாளே தவிர என்ன நேர பாரு அப்படின்னு சொல்லி யாருமே பேசினதாக நமக்கு தெரியல. அப்ப அந்த கடைக்கண் பார்வைக்கு தான் வேல்யூ அதிகமா இருக்கு. ஏன் அதையும் இந்த நாமாலேயே கொடுக்கிறா. ஏன் அப்படின்னு சொன்னா கடாக்ஷஸ்யந்தி கருணா, அது கருணை நிறைந்தது, அது கருணை கடல். ஏன் அதுன்னு கேட்டா அது கருணை கடல். அம்பாளின் ஸ்வரூபம் ஸ்வபாவம் எல்லாமே கருணை நிறைந்தது. அவ கருண கடல். நீ அவ கடாட்சிச்சிட்டல்னா போறோம், அது அந்த கடலாகப்பட்டது பெருகி நம்ம கிட்ட வரும் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த நாமம் கடாக்ஷஸ்யந்தி கருணா. கபாலி பிராணநாயிகா. 152வது நாமம் கபாலி பிராணநாயிகா. கபாலி யாருடைய கையில் கபாலம் இருக்கிறதோ அவர் கபாலி, அவர் பெயர் கபாலி. யார் கையில் அது கபாலம் இருக்கு அப்படின்னா சிவன் கையில் தான் கபாலம் இருக்கிறது. அவர் சம்ஹாரம் எல்லாம் உதர பண்ணிட்டு வர்றப்போ கையில அவர்கிட்ட வெறும் கபாலம் தான் இருந்தது. இது எதுல சொல்றதுன்னா ஆனந்த பைரவ ஸ்வரூபத்துல சொல்றது. சிவன் கபாலத்தை வச்சுட்டு இருக்கிற ஸ்வரூபம், அது வச்சுட்டு இருக்க ஸ்வரூபம் அந்த ஆனந்த பைரவரின் ஆத்மாவாக இருக்கக்கூடியவள். அந்த ஆனந்த பைரவரின் ஆத்மா அவர் தானே கபாலி, அவருடைய ஆத்மாவாக இருக்கக்கூடியவள், அவருடைய பிராண நாயிகாவாக இருக்கக்கூடியவள். அப்ப அந்த பிராணன் சிவனினுடைய தூண்டுதலால் கற்பகாம்பாளாக இருக்கிறாள். அவருடைய பிராணனாக இருக்கக்கூடிய பிராண நாயகி அவருடைய தூண்டுதலால் இங்கு மயிலையில் கற்பகாம்பாளாக இருக்கிறாள். பிராண நாயிகா. காருண்ய விக்கிரகாயை, ஏற்கனவே அவளுடைய கருணையை பத்தி நம்ம சொல்லிட்டோம். கருணை கடல் அவள். அப்படி கற்பகாம்பாளாக கபாலியின் பிராண நாயிகாவாக இருக்கக்கூடிய அவள் காருண்யமே வடிவெடுத்தவளாக இருக்கிறாள். காருண்ய மூர்த்தியாக கருணை கடலாக அங்கு வேற்றிருக்கிறாள் அப்படிங்கறத அதனுடைய கண்டினியூட்டியா நமக்கு கிடைக்கிறது. 154வது நாம காந்தா. காந்தான்னா காந்தா அப்படின்னா காந்தி அப்படின்னா ஒளி வீசுதல் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டேதான் வரும். காந்தி அப்படின்னா இப்ப காந்தா அப்படின்னா அழகாக இருந்துட்டு மனக்கவர்ச்சியோடையும் இருப்பவள் அப்படின்னா நம்மளை எல்லாம் அட்ராக்ட் பண்ணுவான்னு அர்த்தம். அப்படி கருணை கடலோட இருக்கக்கூடிய அந்த அம்பாள், கடைக்கண் பார்வையை கடாட்சிக்க கூடிய அந்த அம்பாள் நாம பார்த்த உடனே நமக்கு எப்படி ஒரு அட்ராக்ஷன், அப்படியே இங்கே இருந்துட மாட்டோமா, இவ கூடயே இருந்துட மாட்டோமா, எப்படி இவ்வளவு பார்க்க இவ்வளவு அழகா இருக்காளேவோ அப்படின்னு அதுல லபிச்சு போயிடுவோமா. அப்படி ஒரு அட்ராக்ட் பண்ண எல்லாரையும் கவரக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். அதான் காந்தா அப்படிங்கிற அந்த நாமம். காந்தி தூத காந்தி தூத ஜபா வல்லபாயை நமக. ஜபா புஷ்பம் அப்படின்னு ஒரு புஷ்பம், அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், செம்பருத்தி பூ. இந்த ஜபா புஷ்பம்ங்கிறது செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவை நம்ம மாலையா தொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மாலையா நன்னா பூத்து கொடுத்துட்டாக்க மலர்ந்து விரிஞ்சு கொடுத்தனா அதை தொடுக்கிறது சித்த சிரமம். ஆனா விரிந்தும் விரியாமல் அழகா அப்படி கோன் மாதிரி இருக்கும். அப்படியே கோன் மாதிரி இருக்கச்சே அதை எடுத்து வரிசையா அதை கட்டினோம்னாக்கா ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. அது ஒண்ணு சேர அதுல இருக்கிற நல்ல டார்க் ரெட்
அப்படியே வரிசல அப்படியே கோத்தா அப்படியே அப்படியே பவழத்தை கோத்து, பவழம் அதை விட கலர் குறைவாதான் இருக்கும். ஆனா இது அவ்வளோ ஆழ்ந்த ரெட்டு. அந்த ஆழ்ந்த ரெட்டு வரிசையா மாலையை கோத்து அவள்கிட்ட கொண்டு போகும் பொழுது இந்த ரெட்டு நினைக்கிறது. எப்படி நினைக்கிறது? அப்படி வரிசையா கோத்தா எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கும். ஆஹா அழகா இருக்கு அப்படின்னு நாம பார்த்து ரசிப்போம். அதையும் மங்கும்படியாக செய்வாள். அதை கொண்டு வந்து அவ கழுத்துல போட்ட உடனே அந்த செம்பருத்தி மாலை கொஞ்சம் டல்லா இருக்குமா. அவ கழுத்துல போடும் பொழுது அந்த செம்பருத்தி மாலை வெளியில நம்ம கட்டி எடுக்கும் பொழுது அதனுடைய அழகு, அதனுடைய பிரைட் என்ன கலரா இருக்கு பாரு. இது அம்பாளுக்கு போட்டா இது எப்படி ஜொலிக்க போறது பாரு. இங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போகும் பொழுது இதை போட்டவுடன் அம்பாள் ஜொலிப்பாள். அம்பாளுக்கு போடும் பொழுது இதனுடைய காந்தி சிறிது குறைந்துதான் காணப்படும் அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல தான் ஜபா புஷ்ப ஜபா வல்யை காந்தி தூத்த ஜபா வல்யை, சிறிது காந்தி குறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்றார். கலாலாபா அடுத்த நாமம் பார்க்கும்பொழுது கலாலாபா. இதுலயும் 64 கலைகளின் தன்மையை வர்ணிக்கப்படுவ. தன்மையால் ஒரு கலையையும் 64 கலையையும் முன்னாய் எடுத்துட்டு அதனுடைய தன்மையாக ஒரு தன்மையையும் எடுத்துட்டு ஒரு ரூபத்தில் அம்பாளை வர்ணிச்சோம்னா எல்லாத்துக்கும் அவ கரெக்டா இருப்பா. எந்த தன்மையில வரைச்சாலும் இதுலயாவது ஏதாவது மாறுபட்டு இருப்பாளான்னு கலை வேணாலும் மாறுபட்டு இருக்கலாம். அவளை பார்த்து இன்னும் சிறிது மாற்றங்கள் இதில் செய்து கொள்ளலாமே தவிர கலைகளாக அத்தனையிலையும் சக்தியை கூட்டுபவள் அவள். கலாலாபா. லலிதா சகஸ்ரநாமத்திலையும் அப்படி ஒரு நாமம் இருக்கு. கம்பு கண்டா கம்பு கண்டி அப்படின்னா கண்டம் அப்படின்னாக்க கழுத்து அப்படிங்கிறது எல்லாருக்கும். நீலகண்டன் ஆலகால விஷத்தை சாப்பிட்டதால் நீலகண்டன் என்று பெயர் பரமேஸ்வரனுக்கு. காலகண்டன் என்று காலனை வதம் செய்ததால் காலகண்டன் என்று பெயர். இதெல்லாம் பரமேஸ்வரனுக்கு உரிய நாமா. இவளுக்கு எங்க இருந்து வந்தது? காம கண்டி கம்பு கண்டி அப்படின்னு இவளுக்கு எங்க இருந்து பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கம்புனாக்க தனியா ஒரு அர்த்தம், அதுக்கு சங்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். கண்டம்னா கழுத்து. இப்ப நெத்தி கண்டம் இடுப்பு 3 பாகம். இப்ப சாமுத்திரிகா லட்சணத்தினுடைய இலக்கணமாக சொல்லப்படுகிறது. இந்த 3 பாகத்திலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சாமுத்திரிகா லட்சணத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்றது. என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, நெத்தியில 3 வரி இருக்குமா, அதே மாதிரி கழுத்துல 3 வரி இருக்குமா, அதே மாதிரி இடுப்புல 3 வரி இருக்குமா. இந்த இடுப்பின் 3 வரிகள் தான் நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். உடம்பினுடைய மேல் பாகம் கனம் அதிகமா இருக்கு, ஐயோ காலெல்லாம் இவ்வளவு இடுப்பு இவ்வளவு மெல்லிசா இருக்கு, எங்க உடஞ்சு விழுந்துருமோ அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 3 வரிகள் பிரேக்கர் மாதிரி தென்பட்டதுன்னு ரசிச்சு எழுதியிருக்கார் கவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இதை நம்ம மூக்க பஞ்சசதியில மூக்கர் எழுதியிருக்கார் அப்படிங்கறத நம்ம அவருடைய சிருங்கார ரசத்தை வச்சு இந்த அர்த்தத்தை நம்ம அங்கேயே பார்த்தோம். இங்கேயும் சாமுத்திரிகா லட்சணத்தின் இலக்கணமாக நெற்றியில் 3 வரிகள், கழுத்தில் 3 வரிகள், இடுப்பில் 3 வரிகள் இது இருந்தால் சாமுத்திரிகா லட்சணம் நிறைவாக உள்ளதுன்னு சொல்லப்படுகிறது. இப்படி இருந்தா மகாபாகியம் அப்படின்னு கிடைச்சதா சொல்றா. அந்த குலத்திற்கே அது பாக்கியமா. அந்த மாதிரி ஒரு சாமுத்திரிகா லட்சணத்தோடு ஒரு பெண் இருந்தால், பெண்ணுக்கு தான் இடுப்பில் 3 வரி, ஆண்களுக்கு இடுப்பில் உள்ள 3 வரி சொல்லப்படுவதில்லை, நெற்றியிலும் கழுத்திலும். அந்த மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ அந்த மாதிரி இலக்கணத்தோட இருந்தார்களே ஆனால் அது அந்த குலத்திற்கே மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப கண்டத்தில் சங்க வச்சுரு, சங்கு கண்டம் சங்குன்னு இன்னொரு அர்த்தத்துக்கு நம்ம போவோம். அப்படி போனோம்னா சங்கு போன்ற கழுத்தை உடையவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப வெண் சங்கு, அப்படியே வெண் சங்கு கழுத்து, அப்படியே அப்பா வெண் சங்கு மாதிரி எப்படி இருக்கு அவளோட கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். இததான் நம்ம யாராவது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு இருக்கோம், எங்கேயாவது 2 இடத்துல 2 பேர் சண்டை போட்டு இருக்க பார்த்து சண்டை சங்க அறுத்துட்டு வேண்டானா, எங்க இருப்போம் என்ன பண்ண போறான் ஏது என்னன்னா ஒன்னும் நமக்கு புரியாது. இப்பதான் புரியுறது என்னன்னு. சங்கு போன்ற கழுத்தை உடையவள், வெண் சங்கு போன்ற கழுத்தை உடையவள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் இது கொடுக்கிறது. 158வது நாமம் கர நிர்ஜித பல்லவா. கர நிர்ஜித பல்லவா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கர நிர்ஜித பல்லவா, பல்லவானாக்க இளம் தளிர்கள்,
பல்லவம் அப்படின்னாக்க செடி எல்லாம் இது பண்ணிட்டு வருது இல்ல, அப்ப மெல்லிசா வரும். மெல்லிசா முதல்ல அப்படி முளை விட்டு வரும், அப்படியே துளிர் விட்டு வரும்பொழுது அந்த இளம் தளிர்கள். இளம் அவளோட கை எப்படி இருக்குன்னா அப்படியே புதுசா வரக்கூடிய தளிர் மாதிரி இருக்கு. அந்த தளிர் எப்படி இருக்கு, எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். வரும்போது ரொம்ப ரொம்ப பிரைட்டானாக்கா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது வரும்பொழுது துளிர் வந்துடுத்துன்னா எல்லாரும் ஓடி போய் வந்துடுத்துன்னு ஒருத்தர் சொன்னா போறோம். எல்லாருமே பார்க்காததா அது புதுசா, எல்லாரும் போய் அதை ஒரு தடவை பார்த்துட்டு வர்றோம், நமக்கு ஒரு ஆசை வரும். அப்படி அவளுடைய கையாகப்பட்டது அது எவ்வளவு சாஃப்டா இருக்குமோ அந்த மாதிரி கையை தொட்டு பார்த்தா இவ கையும் சாஃப்டா இருக்கு, இவ கையும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு, எப்பயும் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த இளம் தளிர்களை வெல்லக்கூடிய கரமாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுறது. 158வது நாமம். 159 கல்பவல்லி சமபுஜா. கல்பவல்லி சமபுஜா. இப்ப கற்பக விருட்சத்தை, ஒரு கற்பக விருட்சம் இருக்கு, அது எங்க இருக்கு, தேவலோகத்துல இருக்கு, போய் பார்த்தேளா, இல்ல. அந்த கற்பக விருட்சத்துல ஆனா எல்லாத்துலயும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், கற்பக விருட்சம் அதுல செல்லக்கூடிய கொடி அது ரொம்ப மெல்லிசா சாஃப்டா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த கொடிகளுக்கு இணையான கரங்களை உடையவள். சரி, நம்ம அதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னாக்க இந்த திருப்பதியில ஒரு வாகனத்தோடையும் பிரம்மோற்சவம் நடக்கும் போதெல்லாமும் ரதசப்தமி அப்பையும் பார்க்கலாம் இந்த கற்பக விருட்ச வாகனத்தை. அதுல பார்த்தோம்னா தெரியும், பொன்னாலான கற்பக விருட்சம் இருக்கும். கற்பக விருட்சம் நம்ம தேவலோகத்துல போயெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது, அங்க போனா பார்க்கலாம். அதுல கொடி கொடி கொடியா இருக்கும். ஓஹோ, இப்படிதான் இருக்கும் போல் இருக்கு கொடி அதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கொடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதற்கு இணையான புஜங்களை கொண்டவள். புஜம் கரம் அப்படின்னு வச்சுக்கலாம், இணையான புஜங்களை கொண்டவள். 160வது நாமா கஸ்தூரி திலகாஞ்சிதா. அஞ்சிதா அப்படின்னா இட்டுக்கொள்ளுதல், இட்டுக்கிறது. எதை இட்டுக்கிறது, கஸ்தூரி திலகத்தை. அப்ப கஸ்தூரி திலகத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டு இருப்பவள். கஸ்தூரிவானின் நாபியிலிருந்து வரக்கூடிய ஒரு திரவம், அது அவ்வளவு வாசனையோட இருக்கும். அதை நெற்றியில் ஆக்ஞா சக்கரத்தில் இரு புருவங்களுக்கு இடையில் அதை இட்டுக்கொள்வது, சிந்தூரத்தை இட்டுக்கொள்வது என்பது மிக மிக விசேஷம். அந்த கஸ்தூரி திலகத்தை அணிந்து கொண்டு இருப்பவள். அடுத்தது 161வது நாமம் ஹகாராத். ஹகாராத்தா. ஆகாஷ பீஜத்தின் ஹகாரத்தை ரூபமாக கொண்ட 9வது அக்ஷரம். ஆகாசம் என்பது எப்படி எல்லாருக்கும் இடத்தை கொடுத்து விட்டு தான் எதிலும் ஒட்டாமல் இருக்கோ, அதே மாதிரி அம்பாள் எல்லாரையும் தனக்குள்ள வச்சுட்டு தான் எதிலும் அடங்காமல், தனக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருப்பா எல்லாரையும், ஆனால் தான் எதிலும் அடங்காமல் இருப்பாள். பராக்கிரமம், எல்லாருக்கும் வீரதீர பராக்கிரமத்தை கொடுக்கக்கூடியவள், தனத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிறது இந்த 161வது நாமம். ஹம்சம். அடுத்த 162 ஹம்சகதிகி. ஹம்சகதிகி அப்படின்னா என்னன்னா ஹம்சத்தை போன்ற நடையை உடையவள். இல்லைன்னா ஹம்சர் என்னும் ஜீவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா பரமஹம்சர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர்களால் அறியப்படும் ஆத்மஸ்வரூபிணி. அப்புறம் அதையே இன்னொரு விதமாக நாம மூச்சு உள்ள போய் வெளியில வருது, மூச்சு உள்ள போய் வெளியில வருதுன்னாக்க ஹம்னு அந்த மூச்சு வெளியில விடுறோம்ல, அதை விடக்கூடிய மந்திரமாக சம்முன்னா உள்ள இழுக்கிறது, ஹம்முன்னா வெளியில விடுறது அப்படின்னு சொல்லி மந்திரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த மந்திரமாக விளங்கக்கூடியவள் அவளுக்கு, அதுதான் ஹம்சகதி அப்படின்னு சொல்றது. ஹாட்டகாபரண பரணோஜ்வலா. ஹாட்டக ஆபரண உஜ்வலா அப்படின்னு அதை பிரிக்கணும். ஹாட்டகம்னா தங்கம், ஆபரணம்னா தெரியும், உஜ்வலம்னா ஒளி வீசக்கூடியதுன்னு உங்களுக்கு தெரியும். வித்யைசீலம் சத்வகுணம் அப்படின்னு 3 குணம், இந்த 3ஐயும் காட்டக்கூடிய ஒரு ஸ்வர்ணம். இவளை தியானிப்பதால் இன்ற குணங்களும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்லப்படுகிறது. அதோட இல்லாம பொன் ஆபரணங்கள், பவுனு, ஹாட்டகம்னா பவுனு, ஆபரணம்னா ஆபரணம், பிரகாசிக்கிறதுன்னு சொல்லிட்டோமோ இல்லையோ, இந்த தங்க ஆபரணங்களை அணிந்து கொள்வதால் அவள் மேலும் பிரகாசிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுகிறது. 164வது நாமமாக ஹாரகாரி குஷபோகா. ஹாரங்களால் அலங்கரிக்கப்பட்டவள். ஹாரங்கள் முத்து, மாணிக்கம், வைடூரியம் இதெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட வக்ஷஸ்தலத்தை உடையவள். அப்படி சிவனின் அந்த அலங்காரம் பண்ணிட்டு வரும்பொழுது சிவனின் மனதை கவர்ந்தவளாக அவள் இருக்கிறாள். அடுத்தது 165 ஹாக்கினி. ஹாக்கினா அம்பாளின் ஒரு அம்சம்.
ஜனன மரண சம்சாரத்தில் இருப்பவருக்கு ஹாக்கினி அப்படிங்கிற ஒரு நாமம் லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. ஜனன மரண சம்சாரத்தில் இருப்பவர்களுக்கு, ஜனனம் மரணம்னு சுழற்சி, அதில் இருப்பவர்களுக்கு அந்த சம்சார நிலையை மாற்றி தருபவள், இனிமே பிறப்பு இறப்புங்கிற நிலை இல்லாமல் மோட்சகதியை தருபவள், பிறவித்தலைகளை போக்குபவள்னு அர்த்தம் இந்த ஹாக்கினி அப்படிங்கிற நாமாவிற்கு. 166ஆக ஹல்யவர்ஜிதா. ஹல்யம்னா கலப்பை. இந்த கலப்பையின் மூலமாக விளையக்கூடிய விளை பொருட்கள், கலப்பையை கொண்டு நம்ம எல்லாம் இது பண்ணி விளை பொருட்கள் எல்லாம் பண்றாள், அதுல எல்லாம் ஆசையே கிடையாதாம் அவளுக்கு. அந்த ஆசையெல்லாம் அற்றவள்னு ஒரு அர்த்தம், கபடமற்றவள்னு இன்னொரு அர்த்தம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த அப்படி பேசாத தன்மையை நமக்கு அளிப்பவள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத தன்மையை நமக்கு அளிப்பவள் அப்படிங்கிற நாம் அர்த்தம் இதற்கு. இத்தனை அர்த்தத்தை கொடுக்கிறது இது. அவள் கபடமற்றவளாக இருந்தாலும் நம்மையும் அந்த மாதிரி அவ ஆக்கிறவ அப்படிங்கிறத நமக்கு சொல்றது. 167 ஹரித்பதி சமாராத்யா அப்படின்னா திக்கு திசைகள், திக்பாலகர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், 10 திக்கு பாலகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய சந்திரர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அக்னியில இருந்து எல்லா திக்கிலையும் அதனுடைய அதிதேவதைகள் எல்லாம் சேர்ந்து எல்லாருமே இவளை ஆராதிக்கிறார்கள். எல்லாருமே அத்தனை தெய்வங்களும் இவளை ஸ்ரத்தையோட அம்பாளை ஆராதிக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை 167வது நாமாவான ஹரித்பதி சமாராத்யா அப்படிங்கிறது கொடுக்கிறது. 168 ஹடாத்கார ஹதாசுரா. ஹடாத்காரன்னா க்ஷண நேரத்தில், ரொம்ப சீக்கிரமா அப்படின்னு அர்த்தம். க்ஷண நேரத்தில் ஹடாத்காரம், அசுரர்களை வதம் செய்பவர். க்ஷண நேரத்தில் அசுரர்களை வதம் செய்பவர்கள், துஷ்டர்களை வதம் செய்வா அவ. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நம்ம மகிஷாசுரனை வதம் செய்தா, சும்பனை வதம் செய்தா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒரு பக்கம், அது டைரக்ட். ஆனா நீ எப்படி இதை புரிஞ்சுக்கிற அப்படின்னா, அவளை உபாசிப்பதன் மூலம், நீ அவளை கெட்டியா பிடிச்சிட்டு அவளை உபாசிக்கிறதின் மூலமாக நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஷட்வைரி என்னும் சத்துருக்களை, ஷட்வைரி 6 விதமான வைரி நம்ம மனசுல இருக்கு, அந்த எண்ணங்களை எல்லாம் க்ஷணத்தில் கொன்று விடுவாள். அவ்வளவுதான், வதம் பண்ணிடுவா அப்படிங்கறத இந்த நாமா ஹடாத்கார ஹதாசுரா அப்படின்ற நாமம் சொல்றது. ஹர்ஷப்ரதா. அடுத்தது ஹர்ஷப்ரதா. ஹர்ஷம்னா என்ன? சந்தோஷம், ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவள். ஹர்ஷப்ரதா, ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவள். ஹவிர் போக்தா. ஹவிர் போக்தா அப்படின்னா என்னன்னா ஹவிசு அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த யாகங்கள்லாம் பண்ணும்பொழுது, யாகத்தில் ஹவிஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா என்னன்னா, நீங்க யாகத்துல உள்ள மந்திரங்கள்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா கூட இந்த மந்திரம் எல்லார் காதுலயும் விழுந்துட்டே, ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்லி அதுல நெய்ய விடுறது, அதுல என்னென்ன திரவியங்கள் இருக்கோ அத்தனையும் அதுல போடுவா அக்னி, யாகம் பண்ணும்போது அந்த அக்னியில அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லாரும் பார்த்திருப்பீங்க, எங்க போனாலும் பார்த்திருப்பீங்க, வீட்டுல ஹோமம் பண்ணாலும் பார்த்திருப்பீங்க. இது எல்லாம் எங்க போறது அப்படின்னா, இந்த ஸ்வாஹா தேவியின் மூலமாக. இந்த ஸ்வாஹா யார் அப்படின்னா அக்னி தேவியின் மனைவி அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம. இந்த ஸ்வாஹா தேவியின் மூலமாக போய் அம்பாள் கிட்டதான் சேர்றது. எல்லா ஆகுதிகளையும் அம்பாள் ஏத்துக்கிறா. எல்லாத்தையும் இந்த யாகத்தின் மூலமாக அம்பாள் என்ன பண்றா? ஏத்துக்கிறா. அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், 30 நாமாக்கு நாம அர்த்தத்தை பார்த்திருக்கோம். 170 நாமா வரைக்கும் அர்த்தம் பார்த்திருக்கோம். மீதி அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.